அந்த தேதிக்கு உண்டான நட்சத்திரத்தை வந்து தமிழ் முறைப்படி நட்சத்திர அன்னைக்கு நம்ம பிறந்த நாளை கொண்டாடுறோம். அதே போல் இறந்தவங்களுக்கும் அவங்களோட தேதி தெரியும். அவங்க திதி தான் வந்து அவங்களுடைய தர்ப்பணம் பண்ணுறதுக்கு உண்டான காலங்கள். யார் ஒருத்தங்க இறக்குறாங்களோ அவங்க இறந்த நேரத்தை கரெக்டாக குறித்து வச்சுக்கணும். அந்த குறித்து வச்சுக்கிட்டு அது வளர்பிறையா தேய்பிறையா தமிழ் மாதத்தில் எப்போ வருதுன்னு பார்த்து அந்த திதியை கரெக்டாக குறிக்கணும். வருஷம் திதி வரும். அந்த திதி வரும்போது 15 நாள் முன்னாடி போகலாம், 15 நாள் பின்னாடி வரலாம். அதனால் பஞ்சாங்கத்தில் அதை பார்த்து கரெக்டாக குறித்து வைக்க வேண்டியது அவங்களோட கடமை. அந்த நேரத்தில் பண்ணுறது நான் கடமை முடிச்சுட்டு நினைக்கா பண்ணுறாங்க, அது அப்படி கிடையாது. எந்தெந்த நபர் எந்த திதியில் இறக்குறாங்களோ அந்த திதியில் கொடுக்கறது தான் உண்மையான தர்ப்பணம். இப்போ திதி கொடுக்கும்போது எங்கே போகிறோம், ஒரு ஆற்று ஓரமாவோ கடல் ஓரமாவோ அங்கே உட்காந்து தான் தர்ப்பணம் பண்ணுறாங்க. அது கூட என்ன பண்ணுறாங்க, எள்ளும் சோறும் பிண்டத்தையும் சேர்த்து தான் வந்து தர்ப்பணம் கொடுக்குறது. தண்ணி இல்லாமல் பண்ண முடியாது தர்ப்பணத்தை. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். பொதுவாகவே திதி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒன்று அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது சரியாக நம்முடைய மறைந்த முன்னோர்களை சென்று எப்படி அடையும், சரியாக கொடுக்கக்கூடிய முறைகள் தான் என்ன, இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு பொற்கோவில் திரு சரவணன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஓம் ஞான ரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். சார், பொதுவாகவே வந்து இறந்த நம்முடைய முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுக்கறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், நம்ம கடமை அது அப்படின்னு சொல்லுவாங்க. சார், எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம், அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குமே அடுத்தடுத்த பிறவிகள் இருக்கும் இல்லைங்களா? இப்போ வந்து நம்முடைய முன்னோர்கள் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம திதி கொடுக்குறோம் அப்படின்னாக்க அவங்க அடுத்த மறுஜென்மம் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்கன்னா நாம கொடுக்கக்கூடிய இந்த திதி எப்படி அவர்களை போய் சென்றடையும்? இறந்தவங்களுக்கு திதி, பிறந்தவங்களுக்கு நட்சத்திரம். இப்போ நம்ம பிறந்த தேதி தெரியும். அந்த தேதிக்கு உண்டான நட்சத்திரத்தை வந்து தமிழ் முறைப்படி நட்சத்திர அன்னைக்கு நம்ம பிறந்த நாளை கொண்டாடுறோம். அதே போல் இறந்தவங்களுக்கும் அவங்களோட தேதி தெரியும். அவங்க திதி தான் வந்து அவங்களுடைய தர்ப்பணம் பண்ணுறதுக்கு உண்டான காலங்கள். அப்போது இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு முக்கியமான குறிப்பு என்ன சொல்கிறோன்னா, யார் ஒருத்தங்க இறக்குறாங்களோ அவங்க இறந்த நேரத்தை கரெக்டாக குறித்து வச்சுக்கணும். அந்த குறித்து வச்சுக்கிட்டு அது வளர்பிறையா தேய்பிறையா தமிழ் மாதத்தில் எப்போ வருதுன்னு பார்த்து அந்த திதியை கரெக்டாக குறிக்கணும். ஏன்னா திதி அடுத்த வருஷம் வரணும்னு சொல்லுவாங்க. வருஷம் திதி வரும். அந்த திதி வரும்போது 15 நாள் முன்னாடி போகலாம், 15 நாள் பின்னாடி வரலாம். அதனால் பஞ்சாங்கத்தில் அதை பார்த்து கரெக்டாக குறித்து வைக்க வேண்டியது அவங்களோட கடமை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே வந்து அமாவாசை திதி கொடுத்துடலாம், தை அமாவாசையை கொடுத்துருங்க, மாலை அமாவாசையை கொடுத்துருங்க. ஆனால் அது வந்து ஒரு பொதுவான விஷயம். அந்த நேரத்தில் பண்ணுறது நான் கடமை முடிச்சுட்டு நினைக்கா பண்ணுறாங்க, அது அப்படி கிடையாது. எந்தெந்த நபர் எந்த திதியில் இறக்குறாங்களோ அந்த திதியில் கொடுக்கறது தான் உண்மையான தர்ப்பணம். ஏன்னா இந்த தர்ப்பணம் அப்படின்றது வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு நீர்நிலையில் தான் தர்ப்பணம் பண்ணுறாங்க. இப்போ திதி கொடுக்கும்போது எங்கே போகிறோம், ஒரு ஆற்று ஓரமாவோ கடல் ஓரமாவோ அங்கே உட்காந்து தான் தர்ப்பணம் பண்ணுறாங்க. அது கூட என்ன பண்ணுறாங்க, எள்ளும் சோறும் பிண்டத்தையும் சேர்த்து தான் வந்து தர்ப்பணம் கொடுக்குறது. தண்ணி இல்லாமல் பண்ண முடியாது தர்ப்பணத்தை. ஏன்னா திதி வந்து பஞ்சபூத தத்துவத்தில் நீர் தத்துவமாக வருது. அதனால தான் திதி வந்து நீர்நிலையில் போய் பண்ணுறது. அப்படிப்பட்ட திதி எப்படி கொடுக்கணும் போது கரெக்டாக அந்த நாளும் காலமும் அறிஞ்சு பஞ்சாங்கத்தை பார்த்து கரெக்டாக அந்த நேரத்தில் போய் கொடுக்கணும். சில நேரங்களில் திதி பார்த்தோன்னா முன்னாள்லேருந்து அடுத்த நாள் வரைக்கும் கணக்கு வரும். அதையும் நம்ம குறித்து வச்சுக்கிட்டு எந்த டைமில் அந்த தீ வருதோ கரெக்டாக ஒரு ஐயரை கூப்பிட்டு வச்சு பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு தவசம் சொல்லுவாங்க, தர்ப்பணம் சொல்லுவாங்க, பித்ரு பூஜைன்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த பித்ரு பூஜை பண்ணுறதுனால என்ன ஒரு விசேஷம்னா, அவங்களோட வம்சம் வந்து நல்ல வளர்ச்சி ஆகும். நீங்கள் எனக்கு குலதெய்வமே தெரியல, எனக்கு இஷ்ட தெய்வம் கிடையாது, எந்த தெய்வத்தையும் கும்பிட மாட்டேன் அப்படின்னீங்கன்னா என்ன வேணால் வச்சிங்க. ஆன்மீகமே உங்களுக்கு வந்து பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு முன்னாடி ஒரு மூதாதையர்கள் இருந்தால் நம்புறீங்களே, அப்போ அவங்களுக்கு திதி கொடுத்துருங்க. ஓகே சார், இப்போ அவங்க மறுஜென்மம் எடுத்திருப்பாங்க இல்லைங்களா, எப்படி நாம கொடுக்கக்கூடியது அவங்களை சென்று அடையும், அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? என்னைக்கும் வந்து இந்த உடல்ல இருந்து அந்த ஆத்மா போயிட்டுச்சுன்னா அந்த ஆத்மா திருப்பியும் அந்த குடும்பத்தை தான் பிறக்கணும்னு சொல்ல முடியாது. அதனாலதான் வேற இடத்துல வந்து ஒரு பிறவி எடுக்கும். அப்ப இந்த திதி அவங்க கரெக்டா கொடுக்கும்போது மனப்பூர்வமா இந்த ஆத்மா ஒரு இடத்துல பிறவி எடுத்திருக்கும். இந்த திதி அவங்களுக்கு போய் சேரும். எப்படி சேரும், எப்படி நமக்கு தெரியும் சார்? அது தெரியாதுதான், அதுதான் நம்பிக்கை.
என்னைக்கு இருந்தாலும் என் கூட பிறந்தவங்க இறந்துட்டாங்கன்றது இன்னைக்கு வரைக்கும் அவங்க போட்டோ வச்சு நம்ம பண்ணுவோம். ஆனா ஒரு காலகட்டத்துல அந்த ஆத்மா ஒரு இடத்துல பிறவி எடுக்கும். ஆனா நீங்க விடாம இந்த திதி செய்யும் போது அந்த ஆத்மா எங்கன்னு இல்லை, இந்தியாவிலன்னு கிடையாது, வேற எங்கேயோ ஒரு நாட்டுல கூட பிறந்திருக்கலாம். அப்ப இந்த திதி கொடுக்கும்போது இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்னா அந்த திதிக்கு உண்டான நபருக்கு அங்க போய் சேர்ந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டகாலம் வருது பாத்தீங்களா, அப்ப இது ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம சொல்லுவோமே, என்ன பண்ணனே தெரியலப்பா, ஏதோ ஒரு புண்ணியவன் எனக்கு நல்லது பண்ணியிருக்கான் பொழுது, எனக்கு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லுவோம். அப்ப அந்த புண்ணியவன் யாருன்னே தெரியாது. ஆனா அந்த வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா, இந்த ஆத்மாவுக்கு யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு இன்னும் நன்றி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான் திதி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த திதி எதுக்காக நீர்நிலையில பண்ணோம்னா, நீருன்னாவே வாய் தத்துவத்துல வருது. நம்மளுடைய பஞ்ச உணர்வுகள் சொல்றோம்ல, அந்த பஞ்ச உணர்வுகள்ல வாயோட உணர்வு தான் நீர். அதனாலதான் நீர்நிலையில பண்றது. அப்ப நீர்நிலையில இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இடத்துல பித்ருக்கள் அவங்களுடைய வாயில இதை நம்ம போடுறோம், அதுதான் இந்த விஷயம். அதனாலதான் என்ன சொல்லுவோம், சொர்க்கத்துக்கு போயிட்டான்னு சொல்லுவோம். ஆனா சொர்க்கத்துக்கு போனா எங்க சொல்லுவோம், வைகுண்டத்துக்கு போனாதான் சொல்லுவோம். அதான் மகாவிஷ்ணு பார்க்கடல்ல படுத்துனுங்கிறார். அப்போ ஒவ்வொரு சம்பிரதாயத்திலையும் இவங்க என்ன சொல்லுவாங்க, விஷ்ணுவில் வைகுண்டம் போயிட்டுன்னுவாங்க, சிவன் இதுல கைலாசத்துக்கு போயிட்டுன்னுவாங்க. ஆனா பொதுவா விஷ்ணு சம்பந்தப்பட்டதான் வார்த்தையை யூஸ் பண்றது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரதத்தை வெளியில நீங்க அந்த ஊர்வலம் கூட்டு போறாங்க, அமரர் ஊர்வலம், வைகுண்ட வாகனம் தான் போடுவாங்க. அப்ப என்ன அர்த்தம், பார்க்கடல்ல இருக்கிற மகாவிஷ்ணுகிட்ட தான் போய் சேர்றாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் திதி நீர்நிலையில கொடுக்கறது. அதுதான் சொல்ல, எந்த கோயிலுக்கு போனாலும் சரி நீர்நிலையில மீன் இருந்ததுன்னா பொறி போட்டுவான்னு சொல்றது. அது பொறி போடுற காரணம் என்னன்னா, அவங்களோட பித்ருக்கள் அதை சாப்பிட்டு போறாங்கன்னு அதிகம். அதனால பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை ரொம்ப அத்தியாவசியமானது. எப்படி குலதெய்வத்தை போய் நீங்க வருஷா வருஷம் பண்றீங்களோ அதே போல திதி கண்டிப்பா கொடுத்தாகணும். அதுதான் அந்த ஜெனரேஷனுக்கு உண்டான பலன். இப்போ ஒருத்தங்க திதியே கொடுக்கல அப்படின்னு இருக்கும்போது பாருங்களேன், அப்ப என்ன, ஒரு ஜெனரேஷன் பிரேக் ஆகும். இதனால பல பரிகாரங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்ல, குலதெய்வத்தை பாருன்னுவாங்க. குலதெய்வத்தை பாக்குறது பிரச்சனை இல்லை, ஏன்னா அது மேல இப்ப ஜனங்களுக்கு நம்பிக்கை வரல, தெய்வத்திட்ட என்ன இருக்குன்னு. ஆனா பித்ருக்களை நீங்க நம்புறீங்களே, எனக்கு முன்னாடி எங்க அப்பாவுக்கு முன்னாடி எங்க தாத்தாக்கு முன்னாடி கொள்ளு தாத்தா, அப்புறம் எள்ளு தாத்தா இப்படின்னு போயின்னு இருக்கு. அப்போ உங்க ஜெனரேஷன் மேல ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. இப்போ என்ன சொல்லுவோம், என் தாத்தா பண்ண பாவம் தெரியல, நான் இங்கே அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறோம். ஆனால் அதே தான் கோர்ட்டு லா கூட, தாத்தா சொத்து பேரனுக்கு தான். எஸ் சார். ஏன் சார் குறிப்பாக எள்ளு யூஸ் பண்ணுறாங்க? எள்ளு சனி பகவான், அதுதான் கர்மத்துக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட். அவர் தானே அந்த கர்மத்தை ஜட்ஜ் பண்ணுறாரு, ஃபிக்ஸ் பண்ணுறது அவர் தானே. லார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் யாருன்னா சனி பகவான் தான். ஒருத்தனோட ஆயுள நிர்ணயம் பண்ணுறது சனி பகவான் தான். அவருடைய காரகத்துவமானதான் எள். அந்த எள்ளுல இருந்து நல்லெண்ணெய் வருது. சரிங்களா? அப்போ அந்த நல்லெண்ணெய் அப்படின்றது என்னன்னா ஒரு நபருடைய வீரியத்தையும் குறிக்கும். அந்த எள்ளுல சின்ன எள்ளு தான், ஆனா அதுக்குள்ள பெரிய தத்துவத்தை அடக்கி வச்சிருக்காங்க. அப்ப அந்த எள்ளையும் சாதத்தையும் சேர்த்து இது பண்ணும்போது அந்த பிண்டமா மாறுது. சரிங்களா? அப்ப அந்த பிண்டம் அப்படின்றது என்னன்னா ஒருத்தருடைய சூழ்நிலையை ரூபமா வைக்கிறது அந்த பிண்டம். ஒரு ஆத்மாவுக்கு பிண்டம் அதுதான், அதோட உருவம் உருண்டை சாதம். ஏன்னா ஆத்மா எப்பயுமே வெள்ளையா இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு சோல்னு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி அவங்க இருப்பாங்கன்னு கிடையாது. அது ஒரு இமேஜ், ஒரு காற்று ஒரு புகை மாதிரி. அப்படி இருக்கிறவங்க இந்த சாதத்துலதான் அந்த தத்துவம் இருக்கு. ஏன்னா அது பூமியில இருந்து வர்றது. ஏன்னா எல்லா விதமான மூலிகள் இருந்தாலும் கிங் ஃபார் மினரல்ஸ் அப்படின்னம்னா கிங் ஃபார் எதுக்குன்னா பேடி தான், அரிசி தான் பிரதானம். எஸ் சார். அண்ட் தர்பை சார். தர்பைன்றது எதுக்குன்னா அது ஆக்கர்ஷணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் அது கொண்டு வராது. அது ஒரு ஷீல்டு மாதிரி. அதே போல அந்த தர்பையில எந்த ஒரு விஷயத்தை நம்ம சொன்னாலும் அது அதுக்கு உண்டான பிரதிபலன் கொடுக்கறது தான் தர்பை. இப்ப தர்பை நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம், கெடுதலுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ தர்பையை வச்சுதான்
வாமன அவதாரத்துல சுக்கராச்சாரியர் கண்ணை வந்து குத்துனதே வாமனர் அதுதான். அந்த கமண்டலத்துல வச்சு குத்துனா, அதனால அவருக்கு ஒரு கண்ணு போயிடும். கரெக்ட். அப்ப தர்பைன்னா என்னன்னா அது ஒரு பவித்திரமானது. அதனால ஹோமத்துக்கு எல்லாம் பண்ணது பவித்திர மோதிரம் போடுறது தர்பையில தான் போடுறோம். ஏன்னா அந்த தர்பை வந்து என்னன்னா தேவலோகத்துல அது ஒரு பிரதானமான இருந்த ஒரு மூலிகை, அது நம்மளுடைய பூலோகத்துக்கு வந்து அது ஒரு பிரதானமான ஒரு இதுவா மாறிடுச்சு. அதுதான் வந்து எல்லா விதமான சாஸ்திரத்தை யூஸ் பண்றது அதுதான். கிரகணம் வரும்போது கூட ஒரு தர்பப்புல்ல போட்டு வை அப்படிம்பாங்க. தோஷம் கிடையாது. ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி அது. சூப்பர் சார், சூப்பர். இன்னைக்கு வந்து திதி கொடுப்பதில் ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயத்துக்கும் தெளிவான விளக்கங்கள் எங்களுக்கு வந்து நல்லா புரியும் விதத்துல ரொம்ப ப்ராக்டிக்கலா, அதே மாதிரி வித் எக்ஸாம்பிள் அண்ட் சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷனோட சொன்னீங்க சார். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார். என்னங்க எவ்வளவு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொன்னார் இல்லையா? இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஏங்க பண்றோம், அதன் தாற்பயம் என்ன, அதை கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியறதே இல்லை இல்லையா? அதை இன்னைக்கு நம்ம சார் ரொம்பவே தெளிவா நம்ம எல்லாருக்கும் புரியும் வண்ணம் ரொம்ப சிம்பிளா விளக்கி சொன்னாரு. இதே மாதிரி இன்னும் பல விளக்கங்களோடு அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.